வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஜேபி உலகத்தில் நம்ம வெயிட் லாஸ்க்கான சத்தான ஒரு கருப்பு கவுனி கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கருப்பு கவுனி கஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து அதை நம்ம எப்படி செய்யலான்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நான் முன்னாடியே க்ளீன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கருப்பாக இருக்கும், அந்த மாதிரி அரிசி பார்த்து வாங்கிக்கோங்க. பார்லி வந்து ரொம்ப அழுக்கு இருக்கும், அதனால் முன்னாடியே நீங்கள் வந்து 2-3 தடவை வாஷ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி லைட்டாக காய வச்சுக்கோங்க. அது 100 கிராம், கொள்ளு ஒரு 100, பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம், சீரகம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமம் வந்து ஒரு 2 ஸ்பூன், இதோட மிளகு சேர்க்கணும் 1 ஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து சூடாயிருச்சு. இதுக்கு வந்து லேசான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் முதல்ல அரிசியை கொட்டி 2 பார்ட்டை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரே இதாக கொட்டினோம்னா கிண்ட முடியாது, வறுபடாது ஒன்று போல். அதே மாதிரி இது கொஞ்சம் கருப்பாக இருக்கிறனால இது கறிதா இல்லையா நமக்கு தெரியாது. பொரியிற அளவுக்கு இருக்கக்கூடாது, கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அப்படி இருந்தாலே இது போதும். அந்த அளவுக்கே நம்ம மாற்றி வச்சுக்கிடலாம். கிண்டும் போது மட்டும் கொஞ்சம் கை விடாமல் அப்படி சேர்த்தாப்படி கிண்டிக்கிட்டே வாங்க, இல்லைனா ஒரு பக்கம் இதாகும் ஒரு பக்கம் இதாகாது. ஒரு பக்கம் ஒரு தட்டு மட்டும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. மாற்றி மாற்றி நம்ம வறுத்து அதில் கொட்டுறது கரெக்டாக இருக்கும். அடுத்த பேட்சையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இதில் வறுக்கிறதுக்கே டைம் ஆகிறது நம்ம பாசிப்பருப்பும் பார்லி அரிசியும் தான். மற்றபடி எல்லாமே சட்டு நம்ம வறுத்து தட்டி வச்சிடலாம். ஒரு நாள் கொஞ்சம் மெனக்கட்டோம் அப்படின்னா டெய்லி காலையில் நம்ம கஞ்சி காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா பார்த்திங்கன்னா ஒன்று போல் வறுத்து வந்துடும். உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம், லோவில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் கிட்டேயே நிற்கணும், வச்சுட்டு நம்ம பாட்டை எங்கேயாவது போயிடக்கூடாது. கண்டிப்பாக பக்கத்துலேயே இருக்கணும் இந்த மாதிரி வறுக்கிற ஐட்டத்துக்கெலாம். நல்லா அந்த இது வாசனையெல்லாம் வராது, அந்த கறி அந்த புகை வரும். ஆனால் அவ்வளோ நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அப்படி தொட்டு பார்த்து சூடு பொறுக்குது அப்படின்னாலும் டக்குன்னு நீங்கள் மாற்றிடுங்க. அடுத்து வந்து கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளுமே வந்து வெறுமனா வறுத்து சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே வாசனையும் வரும், நம்ம வாயில் எடுத்து பார்த்தா கடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் இதை மாற்றிக்கலாம். இது இப்போ நல்லா வறுத்துட்டு அது கலர் மாறும். ஏன்னா இது ஆல்ரெடி கொஞ்சம் இதாக கலரில் இருக்குது. அந்த புகையோட ஒரு கலரில் ஒரு வாசனையோடு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் கொள்ளு வறுபட்டுருச்சு அப்படின்னு. நீங்கள் வாயில் ஒன்று போட்டு பாருங்கள். கொள்ளு வந்து சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும். சட்னிக்கு, ரைஸுக்கு ஒரு நாள் நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதையும் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு தான் கொஞ்சம் வறுக்க லேட்டாகும். என்னென்னா இதுக்கு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் அது கொஞ்சம் எல்லா இடமும் ஒரே மாதிரி ப்ரௌனாக சேர்ந்து வரும். இல்லைனா ஒரு பக்கம் நல்லா கரிஞ்சிரும், ஒரு பக்கம் வறுபடாத மாதிரி இருக்கும். அதனால் இது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நின்று நீங்கள் வறுத்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் நல்லா புகை வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நல்லா வாசனை வரும். பாசிப்பருப்பு கஞ்சியே நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா. இல்லைனா அந்த பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக நீங்கள் வறுத்துக்கோங்க. எல்லா இடமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. பயறு போடலாம், ஆனால் பயறு வந்து ரொம்ப அந்த பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதனால் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா கொள்ளு இதெல்லாம் கொஞ்சம் ஹீட்டு, பாசிப்பருப்பு வந்து அதை கூல் டவுன் பண்ணி கொடுத்துரும். அதனால் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வறுத்து வரும்போது இந்த மாதிரி கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும் அப்படின்னு. இது நல்லா அனுபவப்பட்டவங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் தேவைப்படாது. புதுசாக சமைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் யூஸாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய இதில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்லியை வந்து நான் அலசி நல்லா தண்ணியே இல்லாமல் கையில் ஒட்டாத அளவுக்கு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வறுக்கணும். நம்ம சட்டி சவுண்டே வரும் அந்த ஸ்டேஜில். இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கிண்ட ஒன்று போல் அப்படியே அலைஞ்சி வந்துடும். நல்லா அலசி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுக்கிறதுக்கு. நல்லா இதையும் கொஞ்சம் கையை மட்டும் விடாமல் வறுத்துக்கோங்க. அதுதான் இதில் மெயின். முத வறுக்கிறவங்க கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். 100ங்கிற இடத்துல வந்து 50 கிராம் அப்படி போட்டு செஞ்சு பாருங்கள். அரிசி வந்து ஒரு 150 கிராம் வச்சு செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, கஞ்சி பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூவாக அதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வெளியில் போய் வாங்குறது என்ன மாவு என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி வச்சு நம்ம வீட்டு கிச்சன்லேயே நம்ம அரைக்கும்போது அது சுத்தமாகவும் இருக்கும், நல்லாவும் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுறதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ ஒன்று போல் சேர்ந்து வருது இல்லையா. இப்போ வந்து சட்டியில் ஒட்டலை, ஏன்னா அந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இதையும் நீங்கள் வாயில் போட்டு பாருங்கள்.
இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்தா எந்த அளவுக்கு இதாக போகுமோ அந்தளவுக்கு இது வந்துடும். அதை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து எடுத்து வச்சுருக்க சீரகம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இங்கே சேர்த்துக்கோங்க. சீரகத்தை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஏற்கனவே சீரகம் வந்து சின்ன சைஸுக்கெல்லாம் டக்குன்னு சட்டி சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்துடும். அப்படியே ஒவ்வொரு பொருளாக நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். கஞ்சி செய்யும்போது நீங்கள் வெள்ளைப்பூடு இதெல்லாம் உப்பு இதெல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டு கஞ்சியோடு குடிக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் எல்லாமே நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஓமம் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஓமத்தையும் நல்லா இதே மாதிரி நல்லா வாசனை வரும். அக்கா ரொம்ப போட்டு தீச்சிடாதீங்க, அப்புறம் கஞ்சியில் ஓம வாசனை தான் அதிகமாக டாமினேட் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் மாற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அது அந்த கஞ்சிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா எதுவுமே காரம் கிடையாது இல்லையா, அதனால் 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. ஓமத்தை நல்லா வறுத்தங்க தட்டிட்டு கடைசியில் மிளகு 1 ஸ்பூனும் சேர்த்து இது பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா மிளகு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதுவுமே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகி மிளகு மட்டும் கொஞ்சம் பார்த்து காரம் பார்த்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போடுற இடத்துல 1/2 ஸ்பூன் வேணாலும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாமே அப்படி தாங்க, சட்டி சூடாக இருந்தால் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு இடமா தீஞ்சிரும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி பரட்டி 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 லைட்டாக விட்டுட்டிங்கன்னா கூட நல்லா செட் ஆகிடுது. இப்போ அதையும் மாற்றிட்டு நல்லா இந்த பவுடரை வந்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற அளவுக்கு தான் நம்ம மிக்சியில் போட முடியும். இப்போ எல்லா பொருளும் நம்ம வறுத்து தட்டில் ஆற வச்சாச்சு. இது நல்லா ஆறி நம்ம கை உள்ளே வச்சா இப்படி வச்சோம்னா சுடக்கூடாது. இப்படி சுடாமல் நமக்கு தொடுற பதத்துக்கு இருக்குது இல்லையா, இப்போ கை சுட்டுச்சுன்னா கை நம்ம வைக்க முடியாது. இப்போ போட்டிங்கன்னா தான் மிக்சியில் வந்து நல்லா கொஞ்சம் ஃபைனாகி வரும். ரொம்ப இது நைஸாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாக ரவை பதத்துக்கு தான் இருக்கணும். அப்போ தான் கஞ்சி வந்து வேக வேக நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் எல்லாமே அடித்து எடுத்து வச்சிட்டேன். அடுப்பு பற்ற வைக்கல, சும்மா அவங்கள்ட்ட காமிக்கணுன்றக்காக அந்த பாத்திரத்தை மேலே வச்சு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருணையாக இருக்கும். இல்லை எங்களுக்கு நைஸாக தான் வேணும்னா நைஸாகவும் நம்ம அரைச்சி கஞ்சி செய்யலாம். அது வந்து நம்ம சத்து மாவு கஞ்சி மாதிரி வரும். இது வந்து நம்ம கையில் செய்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் வீட்டில் மிக்சியில் உடச்சி செய்வோம்ல அந்த கஞ்சி மாதிரி வரும். இப்போ நல்லா டேஸ்டியான கஞ்சி மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி கஞ்சி காய்ச்சணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா 2 பேட்சாக நான் போட்டு அரைச்சதுனால 2ஐயும் ஒன்றா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் நல்லா நீங்கள் அடைச்சி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டை இருக்கும், கெடவே கெடாது. சூப்பரான கஞ்சி மாவு ரெடி.